ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 2 வீடியோலையும் வாட்ஸ்அப்லையும் சிக்னல்லையும் இல்லாத ஃபீச்சர் என்னென்ன டெலகிராமில் இருக்குங்கிறத பார்த்தோம். அந்த 2 வீடியோவையும் இதுவரைக்கும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டுச்சுன்னா பாருங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் அதோட கண்டினியூஸ்னா இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் டெலகிராமில் இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். லாஸ்ட் வீடியோவில் 10 வரைக்கும் டெலகிராமோட ஃபீச்சர்ஸை பார்த்துருந்தோம். இப்போ 11th ஆரம்பிப்போம். 11th வாட்ஸ்அப்லையும் சிக்னல்லையும் இல்லாத ஃபீச்சர் என்னன்னா நம்ம சேட்டில் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது. நீங்கள் நினைக்கலாம் இந்த ஃபியூச்சர் வாட்ஸ்அப்லையும் சிக்னல்லையும் இருக்குதுன்னு. ஆனால் டெலகிராமில் இருக்கிற மாதிரியான தெளிவு இந்த 2லையுமே கிடையாது. இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்பே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வாட்ஸ்அப்பையோ சிக்னலையோ ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணுன்ட்டு வாய்ஸ் ரெக்கார்டரை ப்ரெஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறீங்க. கண்டினியூவாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம்னா அப்படியே மேலே ஸ்வாப் பண்ணிங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டரை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாமையே கண்டினியூவாக ரெக்கார்ட் பண்ண முடியும். சரி, பேசி முடித்த பின்னால் நீங்கள் பேசுனது கரெக்டாக பேசியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுற ஆப்ஷன் வாட்ஸ்அப்லேயும் கிடையாது, சிக்னல்லையும் கிடையாது. ஆனால் டெலகிராமில் இந்த ஃபீச்சர் இருக்குது. டெலகிராமை ஓப்பன் பண்ணிக்கங்க, வாய்ஸ் ரெக்கார்டர் பட்டனை மேலே ஸ்வாப் பண்ணினீங்கன்னா கண்டினியூவாக ப்ரெஸ் பண்ணாமையே நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி முடித்த பின்னால் ஸ்டாப்புங்கிற இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஸ்டாப் ஆயிடும். இப்போ நீங்கள் டைப் பண்ணுற இடத்த பாருங்கள், அந்த இடத்துல நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறது இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகுது. இதில் ப்ளே பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி கரெக்டாக பேசியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சென்ட் பண்ணிக்கலாம். இல்லை தவறாக பேசியிருந்தீங்க அப்படின்னா சைடில் இருக்கிற அந்த ரீசைக்கிள் பின்னை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா டெலீட் ஆயிரும். ஓகேங்களா? 12th வாட்ஸ்அப்லையும் சிக்னல்லையும் இல்லாத இன்னொரு ஃபீச்சர் என்னன்னா, நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் மட்டும் சத்தமே இல்லாமல், அதாவது நோட்டிஃபிகேஷன் சவுண்டே இல்லாமல் டெலிவரி ஆகணும். இல்லையே, இந்த மாதிரி ஆப்ஷன் வாட்ஸ்அப்லையும் இருக்குது, சிக்னல்லையும் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் வாட்ஸ்அப்லையோ சிக்னல்லையோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் சவுண்டை மியூட் பண்ணிட்டீங்கன்னா அனுப்புகிற எந்த மெசேஜுமே உங்களுக்கு சவுண்ட் இல்லாமல் டெலிவரி ஆகும். ஆனால் டெலகிராமில் இந்த ஃபீச்சர் இருக்குது. நீங்கள் அனுப்பக்கூடிய ஒரு பர்டிகுலர் மெசேஜ் மட்டும் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் சவுண்டே இல்லாமல் டெலிவரி ஆகணும்னா அதை பண்ண முடியும். இது எதுக்குன்னா, நீங்கள் மெசேஜ் அனுப்பக்கூடிய ஒரு பர்சன் அவர் ஆஃபீஸ் மீட்டிங்லேயோ இல்லை ஒரு பர்சனல் ஒர்க்காக கூட இருக்கலாம். அவர் எப்போ ஃப்ரீயாக இருக்காரோ அப்போ ஓப்பன் பண்ணி அந்த மெசேஜை பார்த்துக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறக்காக தான் இந்த ஆப்ஷனை நம்ம அனுப்புகிறோம். இது எப்படி அனுப்புறதுன்னா, டெலகிராமை ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் யாருக்கு சேட் பண்ணணுமோ அவங்க சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. நீங்கள் டைப் பண்ண வேண்டியதெல்லாம் டைப் பண்ணி முடிச்சுட்டு சென்ட் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சென்ட் வித்தவுட் சவுண்டுங்கிறது ஒரு ஆப்ஷன் நீங்கள் டிஸ்பிளே ஆகுது. இதை கிளிக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், அந்த மெசேஜ் அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு டெலிவரி ஆயிரும், ஆனால் சவுண்டே இல்லாமல். 13th வாட்ஸ்அப்லையும் சிக்னல்லையும் இல்லாத ஃபீச்சர் என்னன்னா, வாட்ஸ்அப்லையோ சிக்னல்லையோ நீங்கள் ரிசீவ் பண்ண மெசேஜோ இல்லை சென்ட் பண்ண மெசேஜோ ஒன்று இருக்குது. அந்த மெசேஜில் இருக்கிற ஒரு பகுதி மட்டும் இதிலிருந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வேணும்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணி காப்பி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஆனால் இதை டெலகிராமில் பண்ண முடியும். எப்படின்னா, டெலகிராமை ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு சேட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிக்கங்க. இப்போது எந்த மெசேஜில் இருக்கிற ஒரு பகுதி மட்டும் வேணுமோ அந்த மெசேஜுக்கு நீங்கள் போய்க்கிங்க. ஸோ அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ அந்த மெசேஜ் டோட்டலாகவே செலக்ட் ஆயிரும். மறுபடியும் உள்ள லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள், உடனே இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். இப்போ எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்கும். நீங்கள் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிக்கிங்க, இதுலேருந்து இது வரைக்கும்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காப்பியை கொடுத்துருங்க. இப்போ காப்பி பண்ண மெசேஜ் இந்த பர்டிகுலர் மெசேஜை வேறு எந்த சேட்டில் நீங்கள் வேணும்னாலும் வச்சு பேஸ்ட் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். 14th வாட்ஸ்அப்லையும் சிக்னல்லையும் இல்லாத ஃபியூச்சர் என்னன்னா, நீங்க ஒருத்தர்கிட்ட சேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஃபன்னியான ஜிஃப் இமேஜை அனுப்பணும்னா வாட்ஸ்அப்ல என்ன பண்ணுவோம், தேவையான ஜிஃப் இமேஜை லைக் கவுண்டமணி, வடிவேலு இது மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சு அதை அட்டாச் பண்ணி அனுப்புவோம். இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் நம்ம ஈஸியாக டெலகிராமில் ஜிஃப் இமேஜை அனுப்ப முடியும். அது எப்படின்னா, டெலகிராமில் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணி மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல அட் சிம்பிள் போட்டு GIFன்னு டைப் பண்ணி ஒரு ஸ்பேஸ் விட்டு கவுண்டமணியோ இல்லை வடிவேலோ இல்லை சந்தானமோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ, யார் தேவைப்படுறாங்களோ அவங்க நேமை டைப் பண்ணிங்கன்னா உடனே அவங்களுடைய ஜிஃப் இமேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி சென்ட் பண்ணி ஃபன் பண்ணிக்கலாம். 15th
எடுத்தா இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் எந்த ஒரு சோசியல் மீடியாலயுமே இருக்காது. ஆனா டெலகிராம்ல இருக்கு. ஆனா எதுக்கு இந்த ஃபியூச்சரை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இந்த ஃபியூச்சர் என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இது என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது என்னன்னா யூஸ்ஃபுல்லா என்ன பண்ணுவோம், நான் அனுப்புற ஒரு முக்கியமான மெசேஜ், போட்டோஸ், வீடியோஸ் நீங்க ரிசீவ் பண்ணி படிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு டெலீட் பண்ற மாதிரி செட் பண்ணி அனுப்ப முடியும் இல்லையா? ஆனா நீங்க எனக்கு ஒரு மெசேஜோ போட்டோஸோ வீடியோஸோ அனுப்புறீங்க, அதை நான் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா நானே நீங்க அனுப்புன மெசேஜை உங்க மொபைல்லையே நான் டெலீட் பண்ண முடியும். வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? அது எப்படின்னா, இந்த சேட்டில் நான் ரிசீவ் பண்ண ஒரு மெசேஜ் இதுதான். இதை லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டாப்பில் இருக்கிற டெலீட்டை ப்ரெஸ் பண்ணுறேன். என்னென்னு கேட்குதுன்னு பாருங்கள். இதில் அனுப்புனவங்களுக்கும் சேர்த்து டெலீட் பண்ணட்டுமான்னு கேட்குது. இப்போ நான் ஆமான்னு கிளிக் பண்ணி டெலீட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். இப்போது உங்களுக்கு மட்டும் இல்லை, இதை யார் அனுப்புனாங்களோ அவங்களுக்கும் சேர்த்து இந்த மெசேஜ் டெலீட் ஆயிரும். இது எது மாதிரி இருக்குன்னா, ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு மெசேஜ் எதிர்பார்க்குறோம், அவரு நமக்கு அனுப்புகிறாரு. அந்த மெசேஜை ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா நான் அவருக்கும் சேர்த்து அந்த மெசேஜை டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் அவரை ஃபோன் பண்ணி கூப்பிட்டு ஏன்டா இன்னும் மெசேஜ் அனுப்புறேன்னு கேட்குறேன். இல்லைடா நான் அனுப்பிச்சனே அப்படின்னு சொல்லி போய் செக் பண்ணி பார்க்குறாரு, அந்த மெசேஜே இருக்காது. ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வச்சுருந்து இந்த மாதிரி டெலீட் பண்ணோம்னா இப்படி தான் நம்ம கொஸ்டின் கேட்க முடியும். ஆனால் கண்டிப்பாக இது என்ன பர்பஸ்க்காக வச்சுருக்காங்கன்னு தெரியல. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் தான், பட் பர்பஸ் என்னங்கிறது தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். டெலகிராமில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். see you again in next videos.